நீங்கள் வசீகரம் சொல்கிறது வசியம் பற்றியா? எஸ். வசியம், ஓகே. வசியம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈர்ப்புக்கான ஒரு விஷயமாக தான் வந்து அதை தான் நம்ம வசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஈர்ப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்காக மாறும். ஆக்சுவலாக வசிய முறைகள் வந்து 2 விதத்துலையுமே பண்ணலாம். மாந்திரீகத்திலையும் பண்ணலாம், தாந்திரீகத்திலையும் பண்ணலாம். முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு தடவை 2 மின்ட் லீஃப்னு சொல்கிறோம் இல்லையா, புதினா இலை. புதினா இலையை 2 போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அதை காஞ்ச இலையை தூக்கி வீசிட்டு புது இலை வைங்க. சரிங்களா? அப்போது இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏடிஎம் கார்டோ மற்றது எல்லாத்தையுமே வேறு ஏதாவது ஒரு வேலெட்டில் வச்சு பணம் மட்டும் அதில் வச்சு பாருங்கள். எக்காரணம் கொண்டும் வேறு பில்ஸ் வைக்கக்கூடாது. நகை அடகு வச்ச ரசீதோ வேறு எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பணம் மட்டும் வைக்கும்போது அந்த பணம் திரும்ப பணத்தை தான் ஈர்க்கும். நீங்கள் பில்ஸ் வைக்கிறீங்க, வேறு ஏதாவது வைக்கிறீங்கன்னா அது அதை தான் இருக்குமே தவிர பணத்தை ஈர்க்காது. ஆஃபீஸில் வைக்கலாம், நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம். சரிங்களா? உங்கள் டேபிள் மேலே வைக்கலாம். பச்சை கற்பூரம் போடும்போது அந்த இடமும் வாசனையாக இருக்கும். சரிங்களா? வந்து உட்கார்றவங்களுக்கும் அந்த இடம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணும். நிறைய பேசும்போது நைட்டே நிறைய ஐடியா ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ உங்ககிட்ட பிஸ்னஸ் வந்து வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் தாந்திரீக முறை. ஓகே சார், அருமை சார், சூப்பர்.